லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை வாழ்த்தியதோடு அவர்களை விரைவில் சந்திக்க உள்ளதாக எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் தற்போது நடைபெற்ற 12வது மற்றும் 10வது ஆகிய வகுப்புகளில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நடிகர் விஜய் தற்போது வாழ்த்தியிருக்கிறார். மேலும் வெற்றி பெற முயலாதவர்கள் மீண்டும் அதற்கு முயற்சி செய்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் என தெரிவித்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் விரைவில் நாம் சந்திப்போம் என்றும் அந்த அறிக்கையின் மூலம் கூறியிருக்கின்றார். நடிகர் விஜயை பொறுத்தவரையிலும் அவர் இதற்கு முன்பு 12வது மற்றும் 10வது ஆகிய வகுப்புகளில் தேர்ச்சி பெற்று முதல் 3 மதிப்புகளை மாவட்ட வாரியாக பெற்ற மாணவர்களுக்கு தங்க பதக்கமும் அவரோடு செல்ஃபி எடுத்துக்கொண்ட நிகழ்ச்சியும் சென்னை நீலாங்கரையில் நடைபெற்றது. அதே போன்றது ஒரு நிகழ்ச்சியை தான் விரைவில் ஏற்பாடு செய்ய தமிழக வெற்றிக் கழகம் தற்போது முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இதற்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது நடிகர் விஜய் ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்தார். அதன் பிறகுதான் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை அறிவித்து தான் 2026 அரசியலில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார். அதன் பிறகு தற்போது இந்த 12வது மற்றும் 10வது வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை நடிகர் விஜய் சந்திக்கிறார் என்றால் இதுதான் அவர் அரசியல் கட்சியை அறிவித்து ஈடுபடக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் அரசியல்வாதியாக நடிகர் விஜய் கலந்து கொள்ளப் போகிறார் என்பது விஜய் ரசிகர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.